ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நான்வெஜ் லவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, அப்புறம் கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 5 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது 600 கிராம் பாஸ்மதி அரிசி. இது 3 கப்பு. இதை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை ஊற வைக்கணும். அதுக்கு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் ஸ்லைஸாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது 5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியில் நல்ல மசாலா இறங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே நான் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கறியில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நான் 1/2 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
இது கூட நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணிக்கு கரம் மசாலா சேர்க்க தேவையில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் இஞ்சி பூண்டும் கரெக்டாக சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நான் 5.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 5.5 கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கரிக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி இருந்ததுனால 1/2 கப் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொதிக்கிற வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 3 கப் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது 600 கிராம் அரிசி. பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி உதிரியாக வர்றதுக்காக நான் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி மணக்க சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா மூடிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம தம்மில் போடணும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி தூக்கி அதில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி ஏற்றி வச்சுருங்க. 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். டேஸ்டியான சிக்கன் பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.